அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வீட்டில் செடி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போலாம் நிறைய பேர் மாடி தோட்டம் வளர்க்குறத பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக வீட்டில் இந்த செடியெல்லாம் இருந்தால் நமக்கு நல்ல ஒரு செல்வம் கொழிக்கும் அப்படின்னும், இந்த செடிகள்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் வறுமை ஏற்படும், கஷ்டப்படுவாங்க, சண்டை வரும், அது வீட்டில் நிம்மதி இருக்காது, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில செடிகளை வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டு. அந்த வகையில் நம்ம இவ்வளவு நாள் எவ்வளவோ செடி வளர்த்துருப்போம், எவ்வளவோ பூச்செடி வளர்த்துருப்போம். ஆனால் நேர்மறையான ஆற்றல், எதிர்மறையான ஆற்றல் அப்படின்னு ரெண்டு வகையான செடிகள் சொல்கிறாங்க. செடிகளாகட்டும் மரங்களாகட்டும். அதே போல் அழகுக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய சில செடிகள் கூட, நம்ம வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய சில செடிகள் கூட இது வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான செடிகள்லாம் வைத்தா நல்லது, கண்டிப்பாக வீட்டில் இது இருக்கவே கூடாது, கடன் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகள்லாம் என்ன, இது எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக என்ன செடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம உடனே பிடுங்கி ஏறியது தான் நல்லதுங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதால அந்த மாதிரியான செடிகளை வீட்டில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் வரவை தரக்கூடிய செடிகள், மரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது வளர்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, மற்ற நேயர்களுக்கு பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு இப்போ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல். அதில் முக்கியமாக எங்கள் பையனுக்கு நாங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோம், ஆனால் அது அமையவே இல்லை, வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டமெல்லாம் எப்போ போகணும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வளர்த்தலாம், எந்த செடியெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் காலையில் நம்ம எழுந்ததுமே பசுமையான பூச்செடிகளை நம்ம கண்களால் பார்க்குறதே முதல்ல நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மனசு புத்துணர்ச்சியை இருக்கும். இதனால் அந்த நாள் முழுவதுமே உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை நம்மளால் பெற முடியும். அதே போல் வெற்றிலை கொடியை வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஊர்களில் வீட்டு முன்னாடி அந்த வெற்றிலை கொடியை வச்சு வளர்த்துறத பார்த்துருப்பீங்க. அந்த வெற்றிலை கொடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரத்து மேலே விட்டுருப்பாங்க, அல்லது அதற்கு தாங்குதலாக ஏதாவது கொடுத்து வளர்த்து வருவாங்க. அப்படி அந்த மகாலட்சுமியினுடைய சொரூபம், மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய வெற்றிலையை நாம் வீட்டில் வளர்க்குறது நல்லது. காலையில் தூங்கி எந்திரிச்சதும் அந்த கொடியை பார்க்கறது இன்னமும் நல்லது. அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெற்றிலையை தனியாக வளர்ப்பதை விட அதோடு சேர்த்து மற்ற செடிகளையும் வளர்க்குறது தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற செடிகளோடு சேர்த்து வைத்து வெற்றிலையை வளர்க்குறது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நம்ம வீட்டுக்கு முன் வைத்து வளர்க்க வேண்டிய முக்கியமான செடிகளை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி செடி வளர்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க. சாதாரணமாக துளசி அப்படின்னு பார்த்தாலே நம்ம பெருமாளுக்கு உரியதாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த துளசி செடியை வளர்த்து வரும்போது கண்டிப்பாக நல்லது. அறிவியல் ரீதியாகவும் நிறைய மருத்துவ பலன்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த துளசி செடி நம்ம வீட்டில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகாலட்சுமி நிறைந்திருக்கக்கூடிய மருதாணி செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம். மாதுளை செடிகளையும் வீட்டுக்கு முன்னால் வைத்து வளர்த்தா பெரும் அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் என்று சொல்லலாம். மேலும் பாரிஜாதம், மல்லிகை, முல்லை, சண்பகம், நித்திய மல்லி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் போன்றவற்றை வீட்டுக்கு முன்னால் வைத்து வளர்க்கும்போது அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். மேலும் தென்னையில் இருந்து விழக்கூடிய குருத்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருடைய தலையிலையும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு முன்னாடி இந்த தென்னையை வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குங்க. அந்த காரணத்தை ஏன், எப்படி அப்படின்னு நம்ம ஆராயறத விட, அவங்க சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய சந்ததிகளுக்கு நன்மைக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க. இப்படி என்னதான் இதில் ஆன்மீகம், சாஸ்திரம், ஜோதிடம் அப்படின்னு கலந்து சொன்னாலும் கூட, இந்த தென்னை மரங்களை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதே போல் ஆன்மீக ரீதியாக நாம் இதை பார்க்கும்போது தவறாக பார்ப்பதை விட அதில் அர்த்தம் ஒளிந்திருக்கிறத பார்க்கறது நல்லது. மேலும் ரோஜா, கற்றாழை, சீத்தாப்பழம் போன்ற செடிகளில் இருக்கக்கூடிய முட்களும் பூச்சிகளும் சிறு குழந்தைகளை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை நம்ம வீட்டின் முன் வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அதில் எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுக்கு பின்புறம் அல்லது குழந்தைகளுக்கு எட்டாத இடங்களில் வைத்து வளர்த்துறது ரொம்ப நல்லது. மேலும் வாழை, முருங்கை எளிதில் முறிந்து விடும். இது ரெண்டுமே எளிதாக உடைந்து விடக்கூடிய, முறிந்து விடக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் நாம் முருங்கையில் இருக்கக்கூடிய கம்பளி பூச்சிகள் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் அதனால் முருங்கை, வாழை போன்ற மரங்களை நாம் வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னும் அறிவுறுத்துகிறாங்க. அரளி விஷம் இருக்கக்கூடிய காயை கொண்டு இருக்கும், இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு முன் சில செடிகள், கொடிகளை நாம் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து சேர்க்கும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அறிவுபூர்வமான உண்மைகளும் இதில் நிறைய ஒளிந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் நாம் வீட்டுக்கு முன்னாடி ஏன் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்வதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. மேலும் ரோஜா, கற்றாழை, அரளி, சீத்தாப்பழம், முருங்கை, வாழை, தென்னை போன்ற செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளில் முக்கியமானதாக முருங்கை பார்த்தோம், அதே போல் வாழை பார்த்தோம், இது போன்ற சின்ன சின்ன தென்னை பார்த்தோம். மேலும் அத்தி மரத்தையும் வீட்டில் வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு காரணம், இது வவ்வால்களுக்கு மிகவும் பிடித்த பழம் அப்படின்னு சொல்கிறதால நிறைய வவ்வால்கள் வரும். இதனால் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அத்தி மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தக்கூடாது. கள்ளி செடி துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாவல் மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு காரணம், அது மிகவும் குளிர்ச்சியான தன்மை கொண்ட மரம் அப்படின்னு சொல்கிறதால நச்சு பூச்சிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மையை உடையது இந்த நாவல் மரம். அதனால் அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மரத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டில் அரச மரம் வைப்பது தீங்கை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பண பிரச்சனைகள் மற்றும் பண விரயம் இவையெல்லாம் ஏற்படலாம். நம்ம வீட்டின் அருகிலேயே புளிய மரம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டுவதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அதே போல் தென்னை மரத்தை வீட்டில் ஒற்றைப்படையில் வைக்கக்கூடாது. தென்னை மரத்தை ஜோடியாகத்தான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பனை மரம் இருக்கக்கூடிய வீட்டில் பணப்பற்றாக்குறை எப்போதும் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தலைக்கு மேலே கடனும் ஏறிக்கொண்டே போகுமா. இலந்தை மரத்தை ஒருபோதும் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக வீட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்படி சொல்லப்படுது. நம்ம வீட்டில் அழகுக்காக மரம், செடி, கொடிகள் வளர்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா சகஜமான விஷயந்தான். இருந்தாலும் சில மரங்கள் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்குவதால் அவற்றை வீட்டில் வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில மரங்களை பற்றி தான் நாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் வளர்த்தக்கூடிய மரம், செடி, கொடி இதில் எது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக நினைக்கிறீங்க? அதே போல் எந்த செடியை வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செடியையும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது போன்ற நிறைய நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தகவல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த செடிகளை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு பண கஷ்டத்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். அதனால தான் இது எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம்
என்னென்ன செடிகளை வீட்டில் வைக்கலாம், என்னென்ன செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.